நீங்க நம்ம பார்க்க போற படம் சிபிராஜோட 10 hours. பாய் பண்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதுக்கு அடிக்கிறவன் கல்கருக்கு போனோம். நீ ஏறி யார கட்டல அது நம்ம காலம் பாத்துக்கலாம். அதோட கதைன்னா சிபிராஜ் வந்து சேலம் பக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த டைம்ல இவரோட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் வருது. உடனே இவர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு சும்மா தேடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஒரு பஸ்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. உடனே இவர் வந்து இந்த கேஸ் தான் அந்த கேஸ், அந்த கேஸ் தான் இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேஸை சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாரு. கடைசி அந்த பஸ்ஸை நிப்பாட்டி யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பையன் உள்ள செத்து கிடப்பான். அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டது யாருன்னு இவர் கண்டுபிடிச்சாரா, இந்த காணாம போன பொண்ணு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட கதை. உள்ள காத்தாடி மேல போகாது, லக்கு வந்து பொண்ண வீட்டுல தேடாது. கொலகாரங்க கண்டுபிடிக்கிறதுல 10 ஃபிளாஷ்பேக் போடுவாங்க. எப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, அப்படி பொண்ணை கடத்தி பஸ்ல கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ட்டு உடனே ஒரு பஸ்ஸை சேஸ் பண்ணி கொண்டு போய் பஸ் அப்படியே ஸ்டேஷனுக்கு திருப்பி கொண்டு வந்துருவாரு. உள்ள பார்த்தா பஸ்ஸுக்குள்ள 15 பேர் தான் இருப்பான். அதுல 10 பேர் ஃபிளாஷ்பேக் அடிப்பானுங்க. எப்படின்னா ஒருத்தன் கல்யாண வீட்டுக்கு போறோமா, ஒருத்தன் காது ஊத்து வீட்டுக்கு போறோமா, ஒருத்தன் வந்துட்டு சார் நான் இவனை கொள்ளதான் வந்தேன் ஆனா அந்த பையனை நான் கொள்ளல அப்படிமா, இன்னொருத்தர் வந்துட்டு சார் நாங்கள் கூலி போட தான் ஆனா நாங்கள் இவனை கொள்ளலை அப்படிமானுங்க. உள்ள ஹியூமன் ரைட்ஸ் எல்லா டிக்கெட்டும் அந்த 15 பேருக்குள்ள இருப்பானுங்க. இல்லை ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் கேட்கும்போது என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஃபீல் ஆகி அப்படியே புல்லரிச்சிடும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. இன்வெஸ்டிகேஷன் படு பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா அந்த செத்து போயிருப்பாங்க ஒரு பையன் பஸ்ஸுக்குள்ள. அந்த பையனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்காண்டி கொண்டு வந்துருப்பாங்க. கொண்டு வந்த 10 நிமிஷத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த பாடியை காணும். உடனே சிபிராஜுக்கு ஃபோன் போடுவாங்க. வந்து தலைவர் உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாரு. வழக்கமாக அந்த போலீஸ்ல என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே கிடக்க பொருள்லாம் எடுத்து இதெல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிம்பாங்களா. அதே மாதிரி இவரும் கீழே குனிஞ்செல்லாம் பார்ப்பாரு. ஒரே ஒரு சனல் கயிறு கிடக்கும். சனல் கயிறு கிடந்தோன்னா அது ரொம்ப நேரம் தூத்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவார். அங்கே போனால் அங்கே இன்னொரு சனல் கயிறு, நம்ம இந்த பலசர கடையெல்லாம் கிட்டுவோம்ல அந்த சனல் கயிறு தான். அப்படியே வந்து சேஸ் பண்ணி கொஞ்சம் தூரமாக போவார். எல்லா பக்கமும் ஒரு சனல் கயிறு கிடக்கும். கடைசி பார்த்தா அந்த சனல் கயிறுலாம் சேர்ந்து ஒரு ரூமில் கிடக்கும். என்னன்னு பார்த்தோம்னா அந்த பாடியை வந்து ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு அங்கே கொண்டு போனாங்களாம். அந்த சாக்கு மூட்டையிலேருந்து அந்த கலந்து விழுந்த அந்த சனல் கயிறு தான் இவர் தேடி ட்ரேஸ் பண்ணி போய் பாடியவே கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளோ த்ரில்லிங்கான படம். சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சிவராஜ் வந்துட்டு ஐப்பங்களுக்கு மாலை போட்டுருப்பாரு. ஆகுனா திருநீர் எடுத்துட்டு பட்டையை பூசிடுவாரு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கைதி படத்துல கார்த்தி சாமி கும்பிட்டு பட்டையை பூச வரலாம், அது மாதிரி நமக்கு இருக்கும்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சுத்தமா கனெக்ட் ஆகல. இதுல வந்துட்டு அவரே அவருக்கு பில்டப் கொடுப்பாரு. நான் வந்து யாருன்னா செஸ் விளையாட்டுல விளையாடுற ராஜா மாதிரி என்னை தாண்டி தான் அவனை இந்த கேஸை வந்து சால்வ் பண்ண முடியும், என்னை தாண்டாம சால்வ் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு டைலாக்கு. அதுக்கப்புறம் கூட இருக்க கான்ஸ்டபிளும் சும்மா இருப்பாங்களா, சார் நீங்க எவ்வளவு பெரிய கேஸ் சால்வ் பண்ணிட்டீங்க, இது சப்ப கேஸ் சார், இதை நீங்க சால்வ் பண்ண மாட்டீங்களா, நீங்க மாஸ் சார் அப்படின்னு இஷ்டத்துக்கு டைலாக். என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது, இதுல சளிதான் வந்து பிடிக்குதாங்க, சும்மா இருங்கண்ணே. படத்துல சீன்ஸ்லாம் செம்ம ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் அப்படிம்பாங்க, செம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கும். ஆனா மியூசிக் டைரக்டர் வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துக்காக மியூசிக் போட்டுப்பாரு என்னன்னு தெரியல. அவன் ஸ்லோவா நடந்து போயிட்டு இருப்பா, இங்க ஒரு ஃபாஸ்ட் பீட் அடிப்பாரு பாருங்க, சும்மா அதிரும். டொம்மு 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 டொம்னு அடிச்சுட்டே இருப்பாரு. இவர் ஸ்லோவா நடந்து போய் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா உட்காருவாரு. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. மேட்டர் நானே சொல்றேன். ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லனுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. உடனே வந்து கரெக்டாக தேர்தல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குங்களா, அது ஃபுல்லாக ஓட்டு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டிங் மிஷினை ஃபுல்லாக கடத்திது தான் அந்த தேர்தல் அதிகாரியை வச்சு. தேர்தல் அதிகாரி எப்படி உடன்படுவார்னா தேர்தல் அதிகாரியோட மவளை கடத்தி வச்சுதான், நீ வந்து அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினை ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நீ ஒத்துழைச்சாதான் நான் வந்து உன் பொண்ணை விடுவிப்பேன், இல்லைனா வந்து உன் பொண்ணை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி வச்சிருக்கான். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நம்பர் பிளேட்டில் 2 பஸ் ஓடுது. அதில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து பேசஞ்சர்லாம் போகிறாங்க, இன்னொரு பஸ்ஸில் வந்து இவர் அந்த ஓட்டிங் மிஷினை வச்சு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஓட்டிங் மிஷின் கொண்டு போகிறாங்கல்ல அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணு தெரியாமல் ஏறிடுது. அதை வந்து இந்த பஸ்ஸில் இருக்கவன் போய்கிட்டே இந்த பஸ் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸும் கூட வருது. இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு ஒருத்தன் பார்த்துருக்கான், அவனை தான் போட்டு தள்ளிடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போனால் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கேஸும் இந்த கேஸும் ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி மொத்தமாக வில்லனை கண்டுபிடிச்சிருக்காரு. மேட்ரு இவ்வளோதான். கடைசி அந்த தேர்தல் அதிகாரி வந்து இதில் ஒரு டைலாக் வர அடிப்பார் பாருங்க, ஏம்மா நான் வந்து தேர்தல் அதிகாரியாக தோத்துட்டேன் ஆனால் ஒரு அப்பனா ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவார் பாருங்க. ஏண்டா இருக்கிற பிரச்சனையில நீ வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்.
மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா படத்தோட லாஸ்ட் சீன் இருக்கிறதுலே லாஸ்ட் சீன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம போலீஸ் இருக்கார்ல, போலீஸ் வந்துட்டு போலீஸ்னா நம்ம சிபிராஜ் இருக்காப்புல, அவர் வந்து வில்லனை பார்த்துட்டு ஒரு டைலாக் அடிக்காது. உன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த நாட்டில் ஆளவும் கூடாது, இந்த பூமியில் வாழவும் கூடாதா டியூ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுதாரு. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் எவன்டா? நம்மளோட ரேட்டிங் 2 out of 5.